Hi friends, welcome back to my channel Ungal Thedal. நம்ம இந்த வீடியோவில் ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கேஸ்ட் அயர்ன் பற்றி வீடியோ அன்பாக்சிங் போட்டிருந்தோம். அது நிறைய வியூவர்ஸ் வந்து இதை வந்து ஆஃப்டர் யூஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்றத ஒரு வீடியோவாக மேக் பண்ணுங்கன்ற சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நான் வாங்கின வெசல்ஸ்லாம் எப்படி சீசன் பண்ணுறது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அதனுடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆப்பச்சட்டி நான் சீசன் பண்ணி முடிச்சுட்டு நான் இம்மீடியட்டாக வந்து ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு எக் ஆம்லேட் போட்டேன். ஸோ அது ஈஸியாக வந்தது. எந்த ஒரு கடாயாக இருக்கட்டும், இனிஷியலாக சீசனிங் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எக் போடுறீங்க அப்படின்னா, எக்கில் ஆம்லேட் மாதிரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெசலில் வந்து ரொம்ப அழகாக சீசன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதே மாதிரியே நான் இந்த வெசலில் வந்து நான் எக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனியன் சீசனிங் லாஸ்ட் வீடியோவில் பண்ணதுலேயே இது நல்லா சீசன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இன்னும் சீசனிங் தேவைப்படலை. நல்ல ஆம்லேட்லேருந்தும் சரி, ஆப்பமும் சரி, ரொம்ப அழகாக வந்துச்சு. அதனுடைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆப்பச்சட்டியில் ரொம்ப சீசனிங் பெருசாக தேவைப்படாதுன்னு. அதே மாதிரி பேசிக் சீசனிங் வந்து ஆனியன் வச்சு சீசன் பண்ணியிருந்தேன். ஆனியன் ஃப்ரை மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக் ஆம்லேட் வச்சு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்பம் நல்லா வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆப்பம் போடுறேன். இதில் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு ஸ்மெல் இல்லைங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஆனியன் வச்சு சீசன் பண்ணனால ரெஸ்ட்டு ஸ்மெல் இருக்குமோன்னு நினச்சேன், பட் அதில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஆப்பம் மாவை வந்து விடுறேன். இதுக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. அந்த ஹேண்டில் வந்து நமக்கு உடன் ஹேண்டில் வச்சு நான் கேட்டிருந்தேன், பட் உடன் ஹேண்டில் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அதை எடுத்து அந்த ஆப்பை பார்க்கும்போது அந்த ஏதாவது ஒரு கிளாத் எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்பமில் நான்ஸ்டிக் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணும்போது நாங்கள் ஆயில் விட மாட்டோம். பட் இந்த இதுக்கு வந்து நம்ம ஆப்பச்சட்டி வந்து புதுசாக நம்ம சீசன் பண்ணுறதுனால ஆயில் விட்டால் பெட்டராக இருக்கும். லேட்டராக சீசன் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து சுத்தமாக விடாமல் நான்ஸ்டிக்கில் பழகுற மாதிரி ஆகிடும். பட் எனக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஆயில் தேவைப்பட்டுச்சு. டேஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக்கை விட இது பெட்டராகவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்பமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்தது. ரொம்ப உங்களுக்கு ஸ்டிக்கியெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிக்கும் கீழே அடியில் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே வந்துச்சு. எவ்ரி டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்பச்சட்டியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் மறக்காமல் அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ரெஸ்ட் ஃபார்ம் ஆகுது. பட் இது கொஞ்ச நாளில் இதுவும் நம்ம தேவைப்படாமல் போகும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெசல் வந்து உங்களுக்கு ஆயிலுக்கு நல்லா பழகிடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் வாஷ் பண்ணாலுமே. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைவாக இருந்துச்சு. இந்த வெசல் வந்து குக் பண்ண அதனுடைய கலர் டேர்ன் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக டேர்ன் ஆகும். கலர் வந்து பிளாக்கிஷாக மாறிட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க வெசல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா MM.Abdulkadar ஷாப்பில் மதுரையில் வாங்கின ஆன்லைன் ஷாப் பண்ண இந்த வெசல்ஸ் தான் இது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷில் வாங்கின வெசல்ஸ் தான். ஸோ ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கிற வெசல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு நிறைய பேருக்கு தெரியலை. அதில் குக் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் அதை குக் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலான்றதுக்காக நான் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இவங்க அந்த லிட்டும் வச்சுருப்பாங்க, பட் இந்த டைம் அவைலபிளாக இல்லை நான் வாங்கும் போது. ஸோ என்னோடய வீட்டில் இருந்த லிட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெசல்ஸ் எல்லாமே நான் 50% ஆஃபரில் வாங்கினது. 220 ஆர் சம்திங் அந்த மாதிரி ஆஃப் ப்ரைஸ் தான் அதில் கொட் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே இதில் இருக்க ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதனுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஆப்பம் வந்து செகண்ட் ஆப்பம் தேர்ட் ஆப்பம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு வெந்து கையிலே உரிச்சிடலாம். அந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறனால அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக எனக்கு எப்போவுமே நான் கிளாத்தை தேடுற மாதிரியே இருந்துச்சு. பட் நான்ஸ்டிக்கில் நமக்கு ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஹேண்டில் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணும். ஆனால் ஹேண்டில் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த வெசல் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகிறது கஷ்டம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இண்டக்ஷன் கடாய். இண்டக்ஷன் கடாய் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளாட் கடாய் நான் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இதை இனிஷியலாக பேசிக்கலாக நீங்கள் பண்ணுற அந்த சீசனிங் ஆனியன் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணுறதை பண்ணிவிட்டு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணேன். ஃபிஷ் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணேன். எதுக்காக டீப் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கடாய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கடாய் வந்து சூப்பராக வந்து சீசன் ஆகும். அதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா ஒட்டாமல் எனக்கு வந்துச்சு இந்த கடாயுமே.
இது இண்டக்ஷன் பேஸ் கடாயாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா சீசன் ஆனதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுங்கள். பட் இது அக்செப்ட் பண்ணும் தான். நீங்கள் ஃப்ளேமில் நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சீசனிங் வந்து இந்த கடாய்க்கு அழகாக கொடுக்கும். நீங்கள் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சீசனிங் கொடுக்காது. நல்லா சீசன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் எனக்கு எங்கேயுமே வந்து அந்த கடாயில் எங்கேயுமே ஒட்டலை. இந்த கடாயுமே செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பெரிய விஷயமா இருக்காது. நான் அகைன் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆர்கானிக் வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவை. இதில் குக் பண்ணுறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா அப்படின்றனால நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக சமைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் கடாயில் குக் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டோர் பண்ணேன், 2 hours வரைக்கும் ஸ்டோர் பண்ணேன். அதுக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ணல. தக்காளி போட்டு சமைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. தக்காளி போட்டு கண்டிப்பாக சமைக்கலாம். நான் நிறையா டொமேட்டோ பண்ணியிருந்தேன், சாம்பார் கூட இதில் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து புளி ஊற்றலாமா, டேமரின் வந்து கடைசியில் நம்ம சாம்பாருக்குலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றலாம். பட் நீங்கள் புளிக்குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக அந்த வெசல் சூட்டே ஆகாது. தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. பன்னீர் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நல்லா தான் வந்தது. டைரெக்டாக புளி ஊற்றி செய்வோம்ல, அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இந்த கண்டிப்பாக இந்த வெசலில் செய்யாதீங்க. இன்டைரக்டாக நம்ம லைக் சாம்பாரில் லாஸ்ட்டில் ஊற்றுறோம், அந்த மாதிரி இன்டைரக்டாக பண்ணுறதுலாம் கண்டிப்பாக ஊற்றுங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை வரல. பூரிக்கு சைட் டிஷ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு டொமேட்டோ நான் ஆட் பண்ணேன். அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் ஆகலை, நல்லா வந்தது. இதை நான் 2 hours வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். பட் ஒன்றும் ஆகலை. பட் சம்டைம்ஸ் வந்து ஒருவேளை நீங்கள் பண்ணுற டிஷ் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. சரியாக சீசன் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா சீசன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் யூஸ் பண்ணி நான் இந்த டிஷ்மே நான் பண்ணால் எப்படி இருக்குன்றது தெரியலை. நான் ஃப்யூச்சரில் பண்ணும்போது நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா தான் மெயின்டைன் ஆகும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கின இடியாப்ப உரல். நான் இது ரொம்ப நாளாக என்னோடய ஃபேவரட், இந்த ஷாப்பில் நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி இதனுடைய குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக இருக்கே தவிர அந்த ஹோல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்துச்சு. இடியாப்பம் வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற அந்த அந்த திக்னஸ் தான் அந்த இடியாப்பம்லேயே வந்தது. இதனுடைய குவான்டிட்டி ரொம்ப கொஞ்சமாக இருந்தது. உள்ளே வந்து அவங்க வெசல்குள்ளே வந்து உங்களுக்கு மெட்டல் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருந்துச்சு. பட் இதோட எக்ஸசைஸ் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி உங்களுக்கு இடியாப்பம் போடும் போதும் சரி, லீக்கேஜ் வெளியில் வரல, மாவெல்லாம் வெளியில் வரல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டச் ஓவனும் இந்த ஷாப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 5 liter கூடிய டச் ஓவன். பட் இந்த வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோ நான் தனியாக போடுறேன். பிகாஸ் அது சீசனிங் வந்து நான் பண்ண சீசனிங் வந்து ஆனியன் சீசனிங், லைட்டாக பண்ண சீசனிங் வந்து அதுக்கு பத்தலை. கண்டிப்பாக அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் தேவைப்படுது. அது செப்பரேட் வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். மாதிரியான ஆர்கானிக் வெசல்ஸ் வந்து எந்த ஷாப்பில் என்ன ப்ரைஸில் கிடைக்கும், என்ன ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும் அப்படின்றத நான் வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். நீங்கள் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிட் வந்து மேனேஜபிள் வெயிட்டா அப்படின்னு. வெயிட் வந்து நம்ம ஸ்டார்டிங் இனிஷியலாக நம்ம இந்த கேரி பண்ணும்போது இந்த வெசல்ஸோட வெயிட்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. பட் லேட்டராக அது போக போக பார்த்திங்கன்னா அந்த வெயிட் வந்து பெரிய வெயிட்டாக தெரியல. இந்த வெசல்ஸ் எல்லாமே அயன் கிடையாது, காஸ்ட் அயன் தான். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பிரேக்கபிள் தான். உங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா இந்த வெசலும் உங்களுக்கு பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லாக்டவுனில் அவங்க டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் டிலேஸ் இருக்குது. நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற ஆர்டர் நம்பரை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்க காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஷாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை ஷாப் பண்ணிக்கலாம். இந்த இடியாப்ப உரல் வந்து டீக் வுட்டில் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கண்ணெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க, அந்த ஹோல்லாம் அதெல்லாம் ரொம்ப அழகாக மைன்யூட்டாக இருந்தனால உங்களுக்கு இடியாப்பம் போடும்போது உங்களுக்கு சூப்பர் டெக்ஸ்சராக வந்துச்சு இடியாப்பம். இது மாதிரி உங்களுக்கு முறுக்கு புளிகிறது அந்த மாதிரி அது வச்சு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. செப்பரேட்டாக நம்ம வாங்கிக்கலாம்.
நான் இவங்கக்கிட்ட டச் ஓவன் வந்து 1500 ரேஞ்சில் வாங்கினேன். பட் அந்த டச் ஓவன் வந்து ஃபர்ஸ்ட் சீசனிங் லைக் ஆனியன் சீசனிங் வந்து அதுக்கு பத்தலை. பட் இன்னும் அதுக்கு சீசனிங் தேவைப்படுது. டச் ஓவன் வந்து எப்படி ப்ராப்பர் சீசனிங் பண்ணிவிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.